வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டெட்டு முக்கியமான கேள்விகள், அதாவது நம்ம ஜுவாலஜிலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் இப்போ பார்க்கலாம். ஒரு கேள்வியை படிக்கும் பொழுது அது சார்ந்த பாயிண்ட்ஸ்களும் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முக்கியமான கேள்விகள் போர்ஷன் நான் கொடுத்துட்றேன். முதல்ல பாருங்கள், மனித உடலில் காணப்படும் மிகச்சிறிய எலும்பு எது? இது கேள்வி. மனித உடலில் காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பு வந்து உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு தான் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் இது பண்ணிங்க. ஸ்டாபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 2.8 மில்லிமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இது பார்த்திங்கன்னா 2.8 மில்லிமீட்டர். சரிங்களா? 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. இது சராசரி நீளம் தான். சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீளமான எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா பீமர், தொடை எலும்பு தான் நீளமாக இருக்கக்கூடிய எலும்பு. சரிங்களா? குழந்தைகள் பிறக்கிறப்ப பார்த்திங்கன்னா 300க்கு அதிகமான எலும்புகளோடு தான் பிறக்குது. அது வளரப்போ சில எலும்புகள் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு மாறிடுது. அதனால் முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு மனிதனுடைய எலும்பு கூட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலி 206 எலும்புகள் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸாக வச்சுக்கோங்க. 300 எலும்புகள் குழந்தைய பிறக்கும்போது இருக்குது. அப்புறம் வளர ஒன்றோட எலும்போட ஒன்றா இணைஞ்சிருது. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த கேள்வியாக, ரெண்டாவது கேள்வியாக பாருங்கள், உமிழ் நீரில் காணப்படும் எந்த நொதி ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது? ஆப்ஷன் ஏ இன்சுலின், ஆப்ஷன் பி தைராய்டு, ஆப்ஷன் சி பிட்யூட்ரி, டி வந்து அடினினில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சுமார் 1.5 லிட்டர் பிசுபிசுப்பான திரவத்தை சுரக்குது. உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த டைலின் அமைலேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டைலின் வந்து அந்த அப்படிங்கிற நொதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை கூட்டு சர்க்கரையாக மால்டேஸாக, அது இரட்டை சர்க்கரையாக மாற்றுது. சரிங்களா? இது நியூஸ். உமிழ்நீரில் லைசோசைம் அப்படின்ற பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய நொதி இருக்குது. இது ஒன்று. சரிங்களா? இது வந்து உமிழ்நீர்னு வரும்பொழுது முக்கியமான தகவல் அதுதான். அடுத்த கேள்வியை பாருங்கள், சிறு உடல் நீர் சுரக்கும் பகுதி எது? ஆப்ஷன் ஏ ஜிஜினம், பி வந்து டியோடினம், சி இலியம், டி ஸ்பெக்டம். கீழே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக. இப்போ என்ன ஆன்சர் வந்து ஜிஜினம் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நடு சிறுகுடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிறுகுடல்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. உணவு சாப்பிட்ற அந்த உணவு கால்வாயில் வந்து ரொம்ப நீளமான பகுதி சிறுகுடல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 5 to 7 மீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. 5 to 7 மீட்டர் அப்படியே சுருண்டு சிறுகுடல் உள்ளுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அதாவது நீளமான சுருண்ட குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 3 பகுதிகள் கொண்டது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா முன் சிறுகுடல், அதாவது டியோடினம் அப்படின்னு சொல்லுது. இது சிறுகுடலுடைய மேல் பகுதின்னு சொல்லப்படுது. கல்லீரலிருந்து பித்தநாளமும் கணையத்திலிருந்து கணைய நாளமும், சரிங்களா, இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஏரியாவில் தான், சரிங்களா, கணைய நாளமும் இணைஞ்சு டியோனினத்தில் திறக்குது. சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நடு சிறுகுடல் ஜிஜினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 1, இது வந்து 2. சரிங்களா? இந்த நடு சிறுகுடல் ஜிஜினம் சொல்கிற பிறகு வந்து சிறுகுடலுடைய நடுப்பகுதி ஜிஜினம் அப்படின்னு சொல்கிறோம். சிறுகுடலில் சுரக்கிற சுரப்பு பொருள்னு எடுத்தோம்னா சிறுகுடல் நீர்னு சொல்கிறோம். அந்த சிறுகுடல் நீரில் தான் சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், லிப்பேஸ் அப்படின்ற நொதிகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து மூணாவதாக பின் சிறுகுடல் அப்படின்னு சொல்கிறது இலியம். இது வந்து மூணாவது. சரிங்களா? பின் சிறுகுடல் அப்படிங்கிறது சிறுகுடல் உடைய அந்த அடிப்பகுதி, இது மேல் நடு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பெருங்குடலில் திறக்குது. இலியம் சிறுகுடலுடைய அதிகமான நீளமான பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்ன சின்ன சின்ன விரல் மாதிரியான நீட்சிகள் இருக்கும். அந்த நீட்சிகள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 1 mm நீளம் இருக்கும். இது வந்து குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சிறுகுடலில் ஏறக்கூடிய 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மேலே வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள், 4வது கேள்வி. மயிலின் இருசொற் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பாவோ கிறிஸ்டோடல்ஸ், ஆப்ஷன் பி கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ், சி ஃபெலிஸ், டி பாண்ட்ரா டைகிரிஷ். அதாவது ஒரு குறிப்பிட்ட பெயர்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் கீழே போட்டுவிட்ருங்க. சரிங்களா? கமெண்ட்ஸில். இருசொல் பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காகத்துக்கு வந்து கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்வஸ் ஸ்பெலண்டன்ஸ் இது எதுக்குன்னா காக்காய்க்கு, காகம். சரிங்களா? இதை எப்படி சார் மைண்டில் வச்சுக்கோங்கன்னா, நம்ம காக்கா வந்து காரில் மட்டும் போகிறது கிடையாதுங்க, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் கூட போகும். ஸோ ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்குன்னு வச்சுக்கோங்க. காக்கா வந்து காரையும் ஓட்டுது, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கும் ஓட்டுதா? புதுசாக இருக்கே. நமக்கு மைண்டில் வச்சுக்கிறதுக்காக காக்காவுக்கு வந்து இப்படி ஒரு பேர் வச்சுக்கோங்க. இந்த காகத்தினுடைய இருசொல் பெயர் கார்வஸ், காரில் போகுது, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கு ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. முக்கியமான பேர்கள், இந்த இருசொல் பேர்கள் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதையும் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், பூனை சொல்கிறோம்ல, ஃபெலிஸ். பூனையை கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் என்னன்னா ப்ளீஸ்ன்னு கூப்பிடும். ஸோ ப்ளீஸ் அப்படிங்கிறது ஃபெலிஸ் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. பூனையினுடைய இருசொல் பெயர் ஃபெலிஸ், கூப்பிட்றது ப்ளீஸ்ன்னு கூப்பிட்றோம். ஸோ அதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. புலி பாந்தரா டைகிரிஸ், இதுலேயே டைகர் அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? அதனால் ஈஸியாக உங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. டைகர்னு அதோடைய பேரில் வந்துடுது. சரிங்க. இப்போது மேலும் சில பேர்களை பார்த்தோம் அப்படின்னா தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸடா டைலா அப்படின்னு சொல்லுவோம். ராணா
ஹெக்ஸாடா டைலா தவளைக்கு தவளை மாதிரி தாவி தாவி எக்கி எக்கி போகிறதால டாக்ஸியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெக்ஸா டாக் டைலா அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஹெக்ஸானா டாக்ஸி அப்படின்னு மென்ஷன் தவளைனால டாக்ஸி சரிங்களா. ஹெக்ஸாடா டாக் டைலான்னு சொல்லிட்டு இந்த பேர் மீன். நத்தைக்கு வந்து பைலா குளோரோபோசான்னு சொல்லாது. பைனோ குளோர் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நத்தையோடைய பேர் ஈஸியாக வந்துடும். பைலா குளோரோபோசா அப்படின்னு சொல்லுவாங்க. நத்தை பைனோக்ளோர் அப்படின்ற அந்த கண்ணாடி மேலே வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். 5வது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, குழியுடலிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஹைட்ரா, ஆப்ஷன் பி நாடாப்புழு, ஆப்ஷன் சி ஆஸ்காரிஸ், ஆப்ஷன் டி மண்புழு. குழியுடலிகளுக்கு சரிங்களா. இதில் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஹைட்ரா. ஹைட்ரா இதோடைய ஆன்சர். சரி, இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஜெல்லி மீன் குழியுடலிகள் நீரில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறது. பெரும்பாலும் இது வந்து எங்கன்னா கடலில் நன்னீர் நிலைகளில் வாழக்கூடியது. அதே மாதிரி தட்டை புழுக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள்னு சொன்னோம் அப்படின்னா கல்லீரல் புழு, நாடா புழு சொல்லுவாங்க. இது பொறுத்துக்களை கேள்விகள் கண்டிப்பாக வரும். தட்டை புழு இந்த மாதிரி வரிசையாக வரும். அதாவது தட்டை புழுக்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒட்டுணி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னொரு இதோட அதாவது உறிஞ்சிகள் கொக்கிகள் உதவியால் விருந்தோம்பினுடைய இன்னொரு உடலுடைய இது இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதில் போய் ஒட்டிட்டு வாழும். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய சத்து பொருளை இது எடுத்துக்கும், உடம்புல ஒட்டிக்கும். தொகுதி நிமோட்டோ உருளைப்புழுக்கள் அப்படின்னு சொல்கிறது. உருளைப்புழுக்கள் ஒரு ஆப்ஷன் நிமோட்டோ, அதாவது என்னென்னா உருளைப்புழுக்கள் சொல்லுது எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் ஆஸ்காரிஸ், அதே மாதிரி உச்சரேரியா அதெல்லாம் சொல்லும். இது யானைக்கால் நோய், ஆஸ்காரிசிஸ் இதையெல்லாம் இது தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நோய்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. தொகுதி வளைதச புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அன்னலிடான்னு சொல்லுவோம். நீரிஸ், மண்புழு அட்டை இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து இருபால் உயிர்கள் அல்லது ஒருபால் உயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து அந்த தொகுதிகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தொகுதிகளிலிருந்து ஒரு கேள்வி நமக்கு வரும். ஸோ அந்த பகுதியை முழுமையாக இதை நீங்கள் படிச்சுக்காங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஒரு கேள்வி. அடுத்து பாருங்கள், உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது? இருவாழ்வி நீர்லையும் நிலத்திலையும் வரக்கூடிய அந்த இருவாழ்வி எது? ஆப்ஷனில் பாருங்கள், நீலத்திமிங்கலம் சொல்கிறோம். 2வது ஆப்ஷன் பி பிலிப்பைன் கோபி. அடுத்து சாலமண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வஞ்சிர மீன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரி, இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா ராட்சத சாலமண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சாலமண்டர் தான் அதுக்கு ஆன்சர் சரிங்களா. ஸோ ஷார்ட்டாக சொல்கிறது. இந்த சாலமண்டர் பற்றி சொன்னால் இது 5 அடி 11 இன்ச்சு நீளம், அதை நீளம் இருக்கும். அதேமாதிரி 65 கிலோகிராம் 5 கிலோகிராம் 65 கிலோகிராம் எடையும் கொண்டதுன்னு சொல்லப்படுது. அதேமாதிரி முதுகெலும்பு இருக்கிற விலங்குகள் 35 மீட்டர் நீளமும் 120 டன் எடையும் இருக்கிற ராட்சத நீல திமிங்கலம் தான் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி மிகச்சிறிய முதுகெலும்பின்னு சொல்லணும்னா பிலிப்பைன் கோபி. அதுக்காக தான் அந்த இடத்துல அந்த ஆன்சர் கொடுத்துப்போம். பிலிப்பைன் கோபி மற்றும் கொட்டை பிக்மி கோபி இதெல்லாம் சொல்லலாம். வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மீனினம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. அடுத்த கேள்வியை பாருங்கள். 7வது சிப்கோ. சிப்கோ இயக்கம், சிப்போ அல்ல சிப்கோ. சிப்கோ இயக்கம் வந்து எந்த ஆண்டு துவக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. சிப்கோ இயக்கம் அதாவது 1973. சிப்கோ இயக்கம் வந்து 1973. இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா அகிம்சா வழியில் மரங்கள் காடுகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக துவக்கப்பட்ட ஒரு இயக்கம் இது. சிப்கோ அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா தழுவுதல் அப்படின்னு பொருள். தழுவுதல் இது தழுவுதல் அப்படின்னு பொருள் என்ன அப்படின்னா சிப்கோ அப்படின்னா தழுவுதல். எதுக்காக இந்த பேர் வந்தது அப்படின்னா மரங்களை வெட்ட விடாமல் ஒரு கிராம மக்கள் அதை வட்டமாக சுற்றி நின்றுட்டு கட்டி தழுவின மாதிரி நின்றனால இந்த பேர் அதுக்கு வந்துச்சு. எங்கன்னா உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உத்தரகாண்ட் சொல்கிறோம்ல அந்த மாநிலத்தில் வந்து இருக்கக்கூடிய சாமோலி அப்படின்ற ஊரில் இந்த பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சாமோலி அப்படின்ற ஊரில் சாமோலி அப்படிங்கிற அந்த ஊரில் இந்த இயக்கம் உருவாச்சு. இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளை 15 வருஷம் அழிக்கக்கூடாது அப்படின்ற தட உத்தரவை வாங்கிட்டு 1980 சரிங்களா 1980வது வருஷம் இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து அதை சுற்றின. அடுத்த கேள்வி போயிடலாம். 8வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் வந்து 1973 இதுக்கு ஆன்சர். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டங்கள், அதாவது யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 92 யானைகள். முதலைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1976 முதலைகள். இது வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு பின்னாடி வந்தது. இதெல்லாம் புக்கில் கொடுத்தது. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1999 சொல்லுவாங்க. 1999 கடல் ஆமைகள் சரிங்களா. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காண்டாமிருகங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் 2020 அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2020 அப்படிங்கிற திட்டம் சரி காண்டாமிருகங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இது மூலமாக குறைந்தபட்சம் ஒரு 3000 ஒற்றை கொம்பு இருக்கக்கூடிய காண்டாமிருகங்களையாவது 2020 ஆண்டுக்குள்ளே பாதுகாப்பு பண்ணிடணும் அப்படின்னு குறிக்கோளை அதை கொண்டு வந்தாங்க. அடுத்த கேள்வியாக போயிடலாம். புதுப்பிக்க இயலாத தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் வளங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் வந்து பாருங்கள், ஒவ்வொன்றா ஆப்ஷனில் பெட்ரோல் இருக்குது, நீராற்றல் இருக்கும், ஓத ஆற்றல் இருக்கும், சூரிய ஆற்றல் இருக்குது சரிங்களா. இது வந்து வரிசை நம்ம படித்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பெட்ரோல் தான். நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு, அதேமாதிரி அணுக்கரு ஆற்றல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தின் ஆற்றல் தேவையில் 90% இந்த மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாகவும் 10% அணு ஆற்றல் மூலமாகவும் பெறப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா
புதுப்பிக்கத்தக்க தீர்ந்து போகாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரியான ஆற்றல் மூலங்கள் எப்போவுமே அதிக அளவில் கிடைக்கக்கூடியதும் அதே சமயம் இயற்கையாக நம்மளை குறுகிய காலத்தில் புதுப்பிச்சிக்கக்கூடியது, தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கூடியது. இப்போ சூரிய ஆற்றலை எடுத்துக்கலாம். கம்மியான செலவில் ஆற்றல் தொடர்ச்சியாக பெறக்கூடிய மூலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா அதிக அளவிலான மரபுசாரா ஆற்றல் மூலங்கள், அப்புறம் உயிரி எரிபொருள், அது மாதிரி புவி வெப்ப ஆற்றல், நீராற்றல், மற்றும் மின் ஆற்றல் சொல்லலாம். இதெல்லாம் ஓதாற்றல், இதெல்லாம் ஆன்சராக சொல்லலாம். சூரிய ஆற்றல், காற்றாற்றல், இது எல்லாமே அதுக்கு ஆப்ஷனாக சொல்லலாம். சரி, இதில் அடுத்த கேள்வியா, பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.எஸ். சுவாமிநாதன், ஆப்ஷன் பி நம்மாழ்வார், ஆப்ஷன் சி டாக்டர் வர்கீஸ் குரியன், ஆப்ஷன் டி டாக்டர் நார்மன் இ போர்லாக். இதுக்கான ஆன்சர் வந்து கீழே போட்டுருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டாக்டர் நார்மன் இ போர்லாக். இவர் பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். 1970ஆம் ஆண்டு, சரிங்களா? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் தான். இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வெறுமனே பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா டி ஆப்ஷனில் வரக்கூடிய இவருடைய பேர் தான். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை தான் எம்.எஸ். சுவாமிநாதன், சரிங்களா? இது டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த கேள்வி எடுத்தது. இவர் நம்ம நார்மன் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா போர்லாக் பற்றி சொல்லணும்னா அமெரிக்க வேளாண் விஞ்ஞானியான இவர் வளரக்கூடிய நாடுகளையும் பொருளாதாரத்தில் பின்தங்கின நாடுகளையும் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகைகளை நவீன விவசாய நுட்பங்கள் மூலமாக உணவு உற்பத்தியை அதிகரிக்கிற செயல்முறை வந்து என்ன சொல்லணும்னா பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணிப்பார். இந்த போர்லாக் கூட சேர்ந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நமது டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வந்து மெக்சிகன் கோதுமை வகைகளை அறிமுகம் செஞ்சார். அதை செஞ்சு பசுமை புரட்சியை கொண்டு வந்தார். இதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு 1960லிருந்து 2000க்குள்ள இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கோதுமை அரிசி உற்பத்தி அதிக அளவில் அதிகரிச்சது. ஸோ மெக்சிகாவோட அதிக மகசூல் தரக்கூடிய அரைக்குள்ள கோதுமை, அதாவது என்ன செமி ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அரைக்குள்ள கோதுமை வகைகளில் இருந்து கொண்டு வந்தது. அது சோனாலிக்கா, அது மட்டும் இல்லாமல் கல்யாண் சோனா மாதிரியான அரைக்குள்ள கோதுமை வகைகள் உற்பத்தி செஞ்சாங்க. இந்த பேர்கள் மெயின்லி வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IR8 அப்படின்ற IR8 அரிசி, இது வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. IR8 இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IR8 அதிசய அரிசி அப்படின்ற அதிக மகசூல் தரக்கூடிய நெல் வகையை உற்பத்தி செஞ்சது அப்படின்றது ஒரு தகவல், சரிங்களா? அடுத்ததாக 11வது கேள்வி என்னென்னா, கோதுமையின் எந்த ரகம் இலை மற்றும் பட்டை துரு நோய் என்ற நோய்க்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்றது? பூசா சுப்ரா, பூசா பனிப்பந்து K1, பூசா கோமல், பூசா கௌரவ், ஹிம்கிரி அப்படிங்கிறது ஆப்ஷன். ஆன்சர் கீழே பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஆன்சர் வந்து ஹிம்கிரி, ஆப்ஷன் டியில் வரக்கூடிய இதுதான் ஆன்சர். இது வந்து காலிஃப்ளவரில், இது வந்து கோதுமைக்கு சொல்லியிருப்போம். காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கருப்பழுகல் நோய் அப்படின்ற நோய்க்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்ற ரகம் பூசா சுப்ரா, பூசா பனிப்பந்து K1. இது வந்து காலிஃப்ளவருக்கு உண்டான ஆன்சர். தட்ட பேரில் பாக்டீரியா கருகல் நோய் அப்படின்ற நோய்க்கு எதிரான அதாவது அந்த நோய் எதிர்ப்பு தன்மை பெற்ற ரகம் பூசா கோமல், சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஒவ்வொன்றும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூச்சிகள், அது இல்லாமல் தீங்குயிர்கள் தரக்கூடிய அந்த எதிர்ப்பு திறன் பெற்ற ரகங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா கடுகுல உறிஞ்சி உண்ணும் பூச்சியான அஸ்வினி அப்படின்ற பூச்சிக்கான எதிர்ப்பு தன்மை பெற்ற ரகம் பூசா கௌரவ் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா இலைத்தத்து பூச்சி, அஸ்வினி என்ன சொல்கிறது கனித்தொலைப்பான் அப்படின்ற தீங்குயிரியுடைய எதிர்ப்பு தன்மை பெற்ற ரகம் எதுன்னு சொல்லணும்னா பூசா செம் 2, பூசா செம் 3, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா தண்டு மற்றும் கனித்தொலைப்பான் அப்படின்ற அந்த தீங்குயிரியுடைய எதிர்ப்பு தன்மை பெற்ற ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூசா சவானி, பூசா A4 அப்படின்னு சொல்லப்படுது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் போர்ஷன், கண்டிப்பாக இதில் கேள்வி வருது, சரிங்களா? இதை நீட்டாக கிளியராக படிச்சுக்கோங்க. அதில் அடுத்தது பாருங்கள், சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் சாதனைகளில் ஒன்றை கூறுக. ஆப்ஷன் ஏ சொனாரா 64, ஆப்ஷன் பி அட்டாம்பிட்டா 2 அரிசி, ஆப்ஷன் சி ட்ரிடிகேல், ஆப்ஷன் டி சிஹேல் அப்படிங்கிறது ஆன்சராக இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் என்ன நம்ம சொல்கிறோன்னா ஆன்சர் வந்து சொனாரா 64 தான். ஆன்சர் வந்து சொனாரா 64 அப்படிங்கிற அந்த கோதுமை ரகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது காமா கதிர்களை பயன்படுத்தி சர்பதி சோனாரா அப்படின்ற அந்த கோதுமை ரக உருவாக்குனாங்க. அந்த ரகத்தை வந்து உருவாக்குனாங்க. ஒவ்வொரு தன்மை, உப்பு தன்மை இருக்கக்கூடிய அந்த தண்ணி கூட தாங்கக்கூடிய திறன் தீங்குயிர்கள், அந்த பூச்சிகள் இருப்பாருங்க, அதனுடைய எதிர்ப்பு தன்மை பெற்ற அட்டாமிட்டா 2 அரிசி ரகம் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி கடினமான கனி உரை கொண்ட சொல்கிறது வந்து எது அப்படின்னா நிலக்கடலை ரகம், சரிங்களா? இது வந்து இதெல்லாமே அதுக்குண்டான ஆன்சர் தான். அடுத்தது பாருங்கள், 13வது, டாலி என்ற செம்மறி ஆட்டுக்குட்டி ஜீன் குளோனிங் முறையில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷனில் ஏ வந்து 1996, பி 2003, சி 1998, டி 2002. ஆன்சரு கீழே போடுங்க, சரிங்களா?
குளோன் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்துடைய நகல் அப்படின்னு சொல்லப்படுது. குளோனிங் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான மரபு இருக்கக்கூடிய உயிர்களை அதை பிரதிகளா ஜெராக்ஸ்களா உற்பத்தி செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லுவோம். 1996ல் அந்த வருஷத்தில் ஜூலை மாதம் ஸ்காட்லாந்து நாட்டு ரோசலின் நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் அயன் வில்முட் மற்றும் அவருடைய அந்த குழு அந்த குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து டாலி அப்படின்ற குளோனிங் முறையிலான ஒரு பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியை முதல் உருவாக்குனாங்க. 6 வருஷம் அது உயிர் வாழ்ந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா நுரையீரல் நோயால் 2003வது வருஷம் இறந்துடும். 2003ல் அது வந்து இறந்துடும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மெயில்கல்லாக சொல்லப்படுது இந்த குளோனிங் முறையில் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை. ஸோ அந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஏரியா பூரா படிச்சுக்கோங்க. 14வது மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டு அதிக வளர்ச்சி அடைந்த மீன்களின் புகுத்தப்பட்ட ஜீன் எது? அந்த மீன்களில் புகுத்தப்பட்ட ஜீன். ஆப்ஷன் ஏ பீட்டா கரோட்டின், ஆப்ஷன் பி துலோப்பியா, சி பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், டி சிஸ்டின் அமினோ அமிலம். இதுக்கான ஆன்சர் வந்து திலோப்பியா வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறது. மரபணு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட அந்த விலங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மேம்படுத்தப்பட்ட கம்பளி தரம் இருக்குது பாருங்கள். அந்த கம்பளி தரம் மற்றும் அது உற்பத்தி செய்யக்கூடியது வந்து அதுக்குள்ளே அந்த கம்பளியில் புகுத்தின ஜீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டின் அமினோ அமிலம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கம்பளிக்கு சிஸ்டின் அமினோ அமிலம்னு சொல்கிறது. சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஜீன்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய சாதனை பார்த்தீங்கன்னா அயல் ஜீனை பெற்ற செம்மறியாடு அப்படின்னு சொல்லப்படுது. மீன்களில் அதிக வளர்ச்சி இதில் புகுத்தப்பட்ட ஜீன் பார்த்தீங்கன்னா சால்மன் அல்லது ரெயின்போ ட்ரவுட் அல்லது திலோப்பியா வளர்ச்சி ஹார்மோன் ஜீன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த 3 பேர் மெயில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக நமக்கு கேள்வி வருது. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த உயிரினங்கள் இருந்து. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்கள். மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசியின் புகுத்தப்பட்ட ஜீன் எது? அந்த அரிசிக்குள்ளே புகுத்தப்பட்டது. இந்த ஏரியாவிலேருந்து தான் போன முறை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கோல்டன் ரைஸ் இல்லைங்களா? பீட்டா கரோட்டின் இதில் வந்து என்னென்னா ஆன்சரில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பீட்டா கரோட்டின் ஆன்சர் தான். பட் பீட்டா கரோட்டின் ஜீன் அப்படிங்கிறது மனிதர்களில் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு அந்த பீட்டா கரோட்டின் ஜீன் தேவைப்படுது. இதோட சாதனையை எடுத்துட்டோம் அப்படின்னா கோல்டன் ரைஸ் தான். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டது, போன முறை டெட்டில் கேட்ட கேள்வி. வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி தான் இதுக்கான ஸ்பெஷலாக சொல்கிறோம். அதே மாதிரி அதிகமான பயிர் உற்பத்திக்கு வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியாவிலிருந்து பெறப்பட்ட பிடி ஜீன் அப்படிங்கிறது வந்து பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. ஸோ இதோடைய சாதனை என்னென்னா பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற அந்த தாவரங்கள் சொல்லுது. இந்த தாவரங்கள் பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மை வாய்ந்த புரதத்தை உற்பத்தி செஞ்சு பூச்சி தாக்குதலை தடுக்கக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ 15 கொஸ்டின் இதில் கொடுத்துருக்கேன். முக்கியமான கேள்விகள். இன்னும் இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும் முக்கியமான அந்த பகுதிகளை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஏரியா. ஏன்னா இந்த லாஸ்ட் டைமில் வந்து இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் முக்கியமான பகுதிகள் மட்டும் நீங்கள் படிங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்டுகளோட முக்கியமான கேள்விகளும் அதன பகுதிகளும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.